ஜப்பானில் திருமணம். தமிழ் மண்ணின் பொண்ணு. தமிழ்நாட்டு செலிபிரிட்டி கேமரா மேனு. சும்மா வேற மாதிரி நடக்க இருக்கும் நெப்போலியன் மகன் திருமண கொண்டாட்டங்கள். 6.5 அடி உயரத்தில் கம்பீர மிரட்டல் ஹீரோ தோற்றத்தில் தமிழ் மக்களின் இதயத்தை கட்டி போட்டு வைத்திருக்கும் நடிகர் நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷிற்கு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த விவேகானந்தராஜ் சுப்புலட்சுமி தம்பதிகளின் மகள் அக்ஷயா விவேகானந்தராஜை மனம் முடித்து வைக்க நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்து அவர்களது திருமணம் ஜப்பானின் டோக்கியோவில் வருகிற நவம்பர் 7ஆம் நாள் கோலாகலமாக நடைபெறவிருக்கிறது. முன்னதாக திருமண விழாவுக்கான கொண்டாட்டத்தை தமிழகத்தின் முன்னணி செலிபிரிட்டி பிராண்ட் போட்டோகிராஃபர் கார்த்திக் ஸ்ரீனிவாசன் செய்து வரும் நிலையில் முன்னதாக நிச்சயதார்த்தத்தில் எடுக்கப்பட்ட ஆல்பம், வீடியோ உள்ளிட்டவற்றை ஒரு அழகிய பொக்கேவோடு சென்று நெப்போலியனை நேரில் சந்தித்து கொடுத்து அவர்களது குடும்பத்தினரை மகிழ்வித்திருக்கிறார். இப்பதிவை கார்த்திக் ஸ்ரீனிவாசன் தனது மூன்ஸ்ட்ரக் பை கார்த்திக் ஸ்ரீனிவாசன் அண்ட் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் .07 என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட தனுஷ் அக்ஷயா ஜோடிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு, நான் போலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாத்தையுமே விட்டுட்டேன். ஏன்னா எங்க மாமியார் சொன்னாங்க, வேண்டாமா நம்மளுக்குலாம் நம்ம ஃபேமிலிலலாம் வந்து ஜாப்லாம் போக மாட்டாங்க அப்படின்னாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்றது மாதிரி இலக்காரமா பார்த்தாங்க. நான் கண்டினியூஸா 4 இயர்ஸ் இன்டர்நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட். நான் 2007 இருந்து 2010 வரையும் கபடினா கவிதா தான் அப்படின்னு இந்தியா ஃபுல்லா பேசுற அளவுக்கு பேரு புகழ் மீடியா அப்படின்னு இருந்தேன் நான். ஆனா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டேன் நான். 2019 பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அந்த சிங்கப்பெண்ணை பாட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல நான் பார்க்கும் போதே நான் அழுதுட்டேன் நான். நான் நிறைய அழுவேன். 12 மணி நைட்டு 12 மணிக்கு எல்லாருமே தூங்கிட்ட பிறகு அழுவேன். நான் எப்படிலாம் இருந்தேன். இப்போ வந்து நான் நார்மலாக வீட்டில் சமைச்சிட்டு நான் எப்படி இருக்கேன், நான் ஒரு நார்மலான பொண்ணு மாதிரி இருக்கேனே நான். உங்களாலேயும் கல்யாணம் ஆனவங்களாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்ற வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆணித்தரமாக வந்து என் மனசில் பதிந்துருச்சு. மூவியை பார்த்ததுக்கு அப்புறமா என் மாமனார் மாமி இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டு நீ ஏன் வீட்டில் இருக்க, நீ போ, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், 5 இயர்ஸ் ஒரு குழந்தை நான் பார்த்துக்கிறேன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே, நம்ம திருப்பி ஆரம்பிப்போம். அவங்க முன்னாடி நம்ம செயலில் செஞ்சு காமிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்ததுக்கு காரணமே அந்த சாங் தான். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஏசியன் கேம்ஸ்ல வந்து இந்தியன் டீம் கோச்சா ஜாயின் பண்ணி கோல்டு மெடல் எடுத்து கொடுத்தேன். கவிதா எப்படி போனாலும் திரும்பி வந்துட்டா அப்படின்ற மாதிரி இந்த உலகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எடுத்து சொல்ற அளவுக்கு உங்களோட பாட்டு வரிகள் வந்து என்னை மாத்திருக்கு. அதுக்கு நானே ஒரு முன்னுதாரணமா இருக்கேன். தேங்க்யூ சோ மச் சார்.